இப்ப நீங்க வந்து ஆலிம் மதரசாவுல ஓதுன காலகட்டங்கள்ல 3 ஊர்களுமே வந்து ஜியாரத்துகள், வலிமார்கள் அதிகமா அடங்கியிருக்க ஊரு. நீங்க கீழக்கரை எடுத்துட்டீங்கன்னா, சதகத்துல்லாப்பா இருக்கிறாங்க, பல்லாக் வலியுல்லா இருக்காங்க. நெறைய இது. காயல்பட்டினத்திலயும் மாஷா அல்லாஹ் உமர் வலியுல்லாக்கு நெறைய வலிமார்கள் இருக்கிறாங்க. சென்னை ஜமாலியாவும் அதே மாரி தான். ஓதுற காலங்கள்ல ஜியாரத்துக்கு போயிருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குதா ஆ சார்? நெறைய உண்டு. அதாவது ஜியாரத்துக்கு போன அனுபவங்கள் உண்டு என்பது ஒருபுறம் இருக்க, நான் ஓதின இடங்களே ஜியாரத்து உள்ள இடங்கள் தான். மாஷா அல்லாஹ். இப்ப ஆமா. கீழக்கரையில நான் ஓதுனேனே, அங்கேயே ஜியாரம் ஆ. இருக்கிறது. தைக்கா சாஹிபாபா வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அதேபோல இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை மாப்பிள்ளை இப்ராஹிம் பாலிம்ஸ். வலியுல்லா, ஹல்வத் நாயகம் வலியுல்லா, ஆ. ஷேக் நாயகம் வலியுல்லா, இவங்க அவங்க தான். உள்ளே மதரசாவுக்குள்ளேயே அந்த ஜியாரம் இருக்குது. அதேபோல மஹலரா அரபிக் கல்லூரி உள்ளேயே அங்க ஒரு ஹலீஃபாவுனுடைய அரபு நாட்டிலேருந்து வந்தவங்களுடைய ஹலீஃபாவுடைய மக்காம் அங்க இருக்குது. ஓகே. அதேபோல ஜமாலியான்னு எடுத்துக்கொண்டா 3 மக்காம் உள்ளே ஆ. இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது, நான் ஓதுன மதரசாவுக்குள்ளேயே ஜியாரத்து ஜியாரத்து. செய்கின்ற ஒரு அமைப்ப அல்லாஹ் தஆலா அமைச்சுட்டான். இது அல்லாம வெளி ஜியாரத்து வரும்பொழுது, இயற்கையிலேயே எனது உள்ளத்தில இறைவன் போட்ட ஒரு ஆர்வம் என்று தான் சொல்லணும். ஏன்னா, அந்த வயசுல நாமாக உருவாக்குறதுங்கிறது முடியாது. ம். அது இறைவனாக நம்முடைய உள்ளத்தில போட்டதுன்னு போடுறது. தான் நம்ம சொல்ல முடியும். அதனால காயல்பட்டினத்தில நான் ஓதிக்கொண்டிருந்தபோது, வெள்ளிக்கிழமை விடுமுறை நாள். ம். அசருக்கு பிறகு மக்ரிப் வரைக்கும் ஜியாரத்து செய்வது தான் என்னுடைய வேலையா இருக்கும்.